Hi friends, welcome to Unstyle Cooking. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஈத் ஹாலிடேக்கு நாங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து போன ஒரு vlog தான். எங்கே போனோன்னா ஜபல் ஷாம்ஸ் தான் வந்து போயிருந்தோம். இது வந்து நம்ம ஒமானில் நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க. ஸோ போகாதவங்களுக்கு எதுவும் சோஹார்லேருந்து போனீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன மாதிரியான இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் vlog தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சோஹார்லேருந்து ஜபல் ஷாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிஸ்வாலேருந்து போகிறதுக்கும் சோஹார்லேருந்து போகிறதுக்கும் நம்ம சோஹார் சைடில் ஆஃப் ரோடு தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆஃப் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 wheel டிரைவ் போமா 2 wheel டிரைவுமா அந்த மைண்ட்லாம் எதுவுமே இல்லை. நார்மல் 2 wheel டிரைவே போகலாம். சில இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருக்குது. இதே நீங்கள் வந்து நிஸ்வா சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 கிலோமீட்டர் மட்டும்தான் வந்து ஆஃப் ரோடு இருக்கும். மற்ற எல்லாமே நார்மல் ரோட்லேயே நம்ம போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஈது ஹாலிடேயோட எல்லாருமே போயிருந்தோம். நீங்கள் வந்து ஜபல் ஷாம்ஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் பெட்ரோல் பம்ப் வந்து எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி அதிலே வந்து டேங்க் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஏறணும், மலை மேலே ஏறணும். அங்கேயுமே ஜபல் ஷாம்ஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. பெட்ரோலுக்காக இருக்கட்டும், மற்ற நீங்கள் வேறு ஏதாவது அங்கே போய் நம்ம திங்ஸ் வாங்கிக்கலாங்கிற மாதிரி இருந்தால் கூட அங்கே வந்து ஷாப் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து கேம்பிங் போகலாம், இல்லை அப்படின்னா ரெசார்ட்டில் அந்த மாதிரி ஸ்டே பண்ணி இது பண்ணலாம். நாங்கள் வந்து ரெசார்ட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து அடிஷ்னலாக வாட்டராக இருக்கட்டும், கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ஸ்நாக்ஸு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து ப்ராப்பராக கொண்டு போயிருங்க. நாங்கள் வந்து ஸ்டே பண்ண ரெசார்ட் வந்து இதுதான், ஜபல் ஷாம்ஸ் ரெசார்ட்டு. ரொம்ப சூப்பரான ஆம்பியன்ஸ். இப்போ நம்ம வர்ற வழியிலே பார்க்குறப்ப நிறைய ரெசார்ட் பார்த்தோம். ஆனால் இங்கே தான் வந்து அவ்வளோ ஒரு க்ரீனரியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து இங்கே ரூம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்செட் சேலட். ஸோ இது வந்து நம்ம சன்செட் வந்து நம்ம ரூம்லேருந்தே சூப்பராக பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூமோட வியூ. நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருந்துச்சு. 2 பெட் இருந்தது. கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உடன் கபோர்டு தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு சின்ன மினி ஃப்ரிட்ஜு, டிவி, ஃப்ரிட்ஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 வாட்டர் கேன் ப்ரொவைட் பண்ணாங்க. அது போக காஃபி, டீ ஏதாவது நம்ம போட்டுக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா, அப்புறம் ஒரு நார்மலாக நம்ம உட்கார மாதிரி 2 சேர், டேபிள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒமானில் வெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 டிகிரி அளவுக்கு கொளுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா. ஆனால் இந்த மலை மேலே வந்ததும் அவ்வளோ ஒரு சில்னஸ்ங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரூம்லேருந்து அப்படியே எல்லா ரூமுக்குமே பேக்யார்ட் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கேயுமே நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காரதுக்கு ஏற்றால கொஞ்சம் மரங்கள், அப்புறம் அந்த டேபிள்லாம் உட்காரதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஜபல் ஷாம்ஸோட சீசன் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர், ஜனவரி தான். நிறைய ஸ்னோலாம் வந்து இதுக்கு முன்னே வந்த மாதிரி நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கேம்ப் ஃபயர் போடுறதுக்காக அந்த ஹோல்லாம் வந்து செட்டப்லாம் இருந்துச்சு. எங்கேயும் சுற்றிலும் நிறைய மரங்கள் இருந்ததா. ஸோ அந்த குளிர்ந்த காற்று அந்த மலை ஏறுறப்பவே நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போய் கொஞ்ச நேரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரூமெல்லாம் வந்து செக்இன் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக ரூம் செக்இன் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock. நம்ம செக் அவுட் பண்ணுறது வந்து 12 o'clock ஆஃப்டர்நூன் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி செக் அவுட் பண்ணாங்க. 1 day ஸ்டே. ஜஸ்ட்டு வந்து வேறு எங்கேயும் நம்ம ஜபல் ஷாம்ஸ்லேருந்து சுற்றி பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வியூ பாயிண்ட்ஸ் வேணால் சுற்றி பார்க்கலாம். நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கு அந்த பிளானில் ரெசார்ட்டில் 1 day ஸ்டே பண்ணிட்டு வரலாங்கிற மாதிரி தான். ஸோ பசங்க பூல்லெல்லாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு நாங்களுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ரூமில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சன்செட் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். நம்மளோட சேலட்டே சன்செட் சேலட்டுங்கிறதுனால வெளியே நம்ம பேக்யார்ட்லேருந்து பார்க்குறப்பவே சன்செட் ஆகிறது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ஈவினிங் கிளைமேட் நம்ம ஒமானில் தான் இருக்கோமா இல்லை நம்ம குற்றால சீசனில் ஊரில் இருக்கோமாங்கிற மாதிரி இல்லாமல் நல்ல குளிர்ந்த காற்று சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்து டின்னரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கேயே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு பற்றி சொல்லியே ஆகணும், வேறு லெவலில் இருந்துச்சு. நைட் வியூவில் இந்த ரெசார்ட் ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கும். ஃபுட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு செப்பரேட்டாக. நான்வெஜ்ஜை பொறுத்த மட்டும் ரொம்ப சூப்பராக நிறைய மெனு, கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லைவ் கவுண்டரும் கூட இருந்துச்சு. டின்னரில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு சீ ஃபுட் வெரைட்டி, அதுக்கப்புறம் மட்டன், சிக்கன் வெரைட்டி, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக இருந்துச்சு. லைவ் பீஸா கவுண்டர் வேறு நைட்லாம் இருந்துச்சு.
பசங்க எல்லாருமே நல்லா ஃபுட் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஜூஸஸ்லேருந்து டீ, காஃபி, மற்ற ஸ்நாக்ஸு, ப்ரெட் வெரைட்டிஸ் எல்லாமே ஓவராலாக சாலட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு வெஜ்லேயுமே வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபுட்டெல்லாம் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நைட் வாக் வந்து போயிருந்தோம். இது வந்து நம்ம பாபக்யூ வந்து நம்ம ரூமுக்கு பின்னாடி பேக்யார்ட்லேயே பண்ணலாம். இந்த மாதிரி செப்பரேட் பிளேஸஸும் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. மேபி டிசம்பர், ஜனவரி இந்த மாதிரி மந்த்தில் போகிறப்ப, சீசன் டைமில் போகிறப்ப இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோ சிலுன்னு சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டை பார்க்குறதுக்கு எப்படி காற்றடிக்குது பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஜென்ரலாகவே ஜெபல் ஷாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் கேம்பிங் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நம்ம டோட்டலாக வாட்டர் கொண்டு நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே ரொம்ப இல்லை. மேபி நிறைய பேர் இதுக்கு முன்னே வந்திருந்தீங்கன்னா மேபி தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஜெபல் ஷாம்ஸ் வந்து போயிருந்தேன். ஸோ சுற்றி பார்க்குறத நாங்கள் வந்து அந்த ரெசார்ட் பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அங்கே மட்டும்தான் வந்து போயிருந்தோம். அது ரிட்டன் வர்றப்ப பசங்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையிலையும் சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் 7 to 9 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஓகே, அதுக்கு முன்னே பசங்கள்லாம் எழுந்துச்சு ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து போயாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செப்பரேட்டான பிளேசஸ் இருக்குது. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்க்கான நிறைய பிளேசஸ் இருக்குது. அங்கே உள்ள பூக்களாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெபல் ஷாம்ஸ் போனீங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜுன்னு செப்பரேட் கேட்டகரி இருந்துச்சு. நான்வெஜ்ஜில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக் வச்சும் அப்புறம் சாசேஜ் இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம எதுனாலும் நம்ம எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க. மெயினாகவே வந்து ரொம்ப ஒர்த்து, நம்ம ஸ்பெண்ட் பண்ண மணிக்கு வந்து ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட ஃபுட்டாக இருக்கட்டும், ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், சேம் டைம் நம்ம அங்கே ஒமானில் இப்போ வெயிலில் எப்படிலாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கேற்றால அங்கே ஒரு கிளைமேட் வந்து சடன் சேஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மார்னிங்குமே வந்து லைவ் கவுண்டராக வந்து நம்மளுக்கு வந்து ஆம்லேட் செக்ஷன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேன்கேக் இருந்துச்சு. பேன்கேக்கில் வந்து டிப்பிங் சாஸஸோடு கொடுத்துருந்தாங்க. அது போக ஆம்லேட்மே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கும். மஷ்ரூம் இருக்கும், கேப்சிகம், இந்த மாதிரி சீஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஆம்லேட்டாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரியான ஒரு சின்ன ப்ளே ஏரியாவும் இருக்குது. பசங்கள்லாம் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டோட ஃபுல் வியூ. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம நேரம் போனதே தெரியாது. ஸோ இதுதான் இந்த நாங்கள் ஸ்டே பண்ண அந்த 1 day ரெசார்ட் வந்து 12 o'clock வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. நம்ம லன்ச் வேணுன்னா கூட நம்ம முன்கூட்டியே சொன்னால் கூட அவங்களே வந்து அங்கே வந்து புக் பண்ணி நம்மளுக்காக லஞ்செல்லாம் கூட நம்ம அடிஷ்னலாக நம்ம பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி கூட இருக்கும். நாங்கள் வந்து சீக்கிரம் இறங்கிடலாம், கீழே இறங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. இங்கே கண்டிப்பாக நீங்கள் ஜெபல் ஷாம்ஸ் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் பெட்ரோலாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான திங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் சேஃபாக நீங்கள் வந்து கொண்டு போகிறது நல்லது. நீங்கள் வந்து நிஸ்வா ரோடு வழியாக நீங்கள் போனீங்கன்னா, சொஹார்லேருந்து போனீங்கன்னா கொஞ்சம் நிஸ்வா வழியே போனீங்கன்னா ரோடு நல்லாயிருக்கு. இல்லை சொஹார் சைடவே அப்படியே டைரெக்டாக போனீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது ரோடு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிருந்தீங்கனாலும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு இல்லையா, ஸோ அதுதான் இந்த வியூ பாயிண்ட். அப்படியே ரெசார்ட்டில் அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வியூ பாயிண்ட்லேயே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன ஷாப் மட்டும் இருந்துச்சு அங்கே, ஆனால் உள்ளே போய் பார்க்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.